ஹாய் மக்களே. 2 நாளைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக போயிருந்தேன் மதியங்க. பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே பேசுகிறாங்க. ஹலோ மாமா அப்படின்னு. பேசுனது யாருன்னா அவங்க மாமனார். ஓ மாமா, இந்த நான் இப்படி வெளியே வந்துட்டேன், சாவி அதில் இருக்குது, எடுத்துக்கங்க, சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஒன்றா சரி என்கிட்ட அங்கேருந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். சரின்னுட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. ஆனால் பேசும்போது நல்லா அன்பாக பேசுனாங்க பார்த்தீங்க. நானும் பரவாயில்ல, இந்த காலத்துலலாம் மாமனார் மேலே இவ்வளோ மரியாதையாக பாசமாக பேசுகிறாங்களேன்னு மனசுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் பார்த்தீங்களா, பக்கத்தில் சீட்டு பக்கத்தில் டக்குன்னு பார்த்தா ஃபோனை கட் பண்ணதும் அவங்க பக்கத்தில் இருந்தவங்க 2 வாரமாக தான் சேர்ந்து வந்தாங்க. பார்த்தீங்களா, கிழவன் வந்துட்டான். நான் எப்போ வருவானோன்னு நினச்சேன். பஸ்ஸு ஏறினோடனே வந்துட்டான் கிழவன். அங்கே என்னத்தெல்லாம் பண்ணி போடானோ வீட்டுக்குள்ளே அப்படி இப்படி சொல்லியாங்க. சட்டுன்னு பக்கத்தில் இன்னொருத்தங்க இருக்கிறாங்களே, பஸ்ஸு நிறைய ஆள் இருக்கு, எந்த ஒரு உணர்வும் இல்லை. டப்பு டப்புன்னு இப்படி பேசுகிறாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா உலகம் எதடா நோக்கி போகுது. சரி, கூட்டத்தை பார்த்தாது கொஞ்சம் மரியாதை பேசலாம்ல, சரி வந்துட்டார் போலுக்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம்டா. இப்படி பேசுகிறாங்க. இவங்க மனசுக்கெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு எதுவுமே இல்லை. மாமனாருன்னா மாப்பிள்ளையை பற்றி அப்பா, அவருக்கே இந்த நிலைமை. அப்புறம் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமையாக இருக்குன்னு பார்த்துங்க. உலகம் எதை நோக்கி போகுன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்த விஷயம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து, அதான் உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேராக கடந்து வந்திருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். அப்படி கடந்து வந்திருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், சரியா?